ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் வான்மதி, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல உடையார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்டெக் முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணுங்க. நல்ல ஒழுக்கமானவராக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மணமகனுடைய ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மணமகன் ஓரளவு ஒரு டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கணுங்க. அதை ஏதாவது ஒரு சுமாரான வேலையிலையாவது இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறவராக இருந்தாலும் எனக்கு சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நேட்டிவ் பிளேஸ் வந்து சென்னையை சார்ந்தவங்க. ஸோ ஜாபுக்காக அங்கே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதுனாலும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுவோம். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ஹரிணி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல உடையார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா சிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஓரளவு படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணுங்க. ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாதம் ஒரு 15,000 to 20,000 சம்பளம் வாங்குறவராவது வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து பெங்களூரை சேர்ந்தவங்கனால வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை திருமணத்திற்கு பிறகு அவரோட போகிறதுனாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு அம்மா அப்பாலாம் இல்லைங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா தாங்க இருக்காங்க. இவங்களுடைய அக்கா கூட தான் இவங்க பெங்களூரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் 1 நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இந்த மணமகள் ஓரளவு ரிச்சாக இருக்கிறதுனால வரக்கூடியவரும் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.